அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாவை விளக்கு. பாவை விளக்கு அப்படின்னாலே நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. க்ளேலேயோ இல்லை பேப்பர் மெஷ்லேயோ ஒரு பொம்மை வந்து நின்று அந்த விளக்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அந்த பேபி டால் பொம்மையை வாங்கி அதுக்கு பாவாடை தாவணிலாம் கட்டி அதை வந்து ஒரு விளக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி, விளக்கு ஏற்றினா அது சரியாக நிற்குன்றது இல்லையா, அதனால் அந்த தண்ணி ஊற்றினா எரியிற விளக்கு மாதிரி ஒரு செட் பண்ணி அவங்கள அழகாக ரெடி பண்ணி இதை பாவை விளக்கு மாதிரி நான் வச்சுருக்கேன். அம்மனுக்கு முன்னாடியே 2 பக்கமும் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற மாதிரி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு. இவங்களுக்கு அப்படியே வச்சா அது அழகாக இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அழகாக ஜடெல்லாம் பின்னியிருக்கேன். அந்த உள்ளன் நூலில் பார்த்தீங்கன்னா ஜடை மாதிரியான பின்னி அதுக்கு அழகாக நூல்லையே ஜடையும் பின்னி அதுக்கு வந்து சுங்குலாம் தொங்க விட்டு அதில் அழகாக செட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். சாதாவாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் அழகாக அப்படியே ஒரு பிளான். அதே பேபி டால் பொம்மையில் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் பக்கத்தில் ஆண்டாலாம் மாற்றிருக்கேன். அது அந்த பொம்மையவே அழகாக அதுக்கு பாவாடை சட்டை அணிஞ்சு ஆண்டாள் கொண்ட பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் நானே ரெடி பண்ணது தான் என் கையால். அழகாக அவங்களுக்கு ஆண்டாள் மாலை மாதிரி கொடுத்து அவங்களுக்கு போட்டு பெருமாள் பக்கத்தில் அழகாக நிற்க வச்சுருக்கேன். இவங்களுக்குமே அந்த கொண்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டாள் கொண்டை அப்படின்னாலே அது அழகு தானே அப்படின்ற மாதிரி நானும் அவங்களுக்கு அழகாக வைக்கணுன்றதுக்காக உள்ளன்னூலில் பேணிலாம் வச்சு கொண்டெல்லாம் தைச்சி அழகாக ஜடை பின்னி அவங்களுக்கு சுங்குலாம் வச்சு அழகாக தொங்க விட்டுருக்கேன். எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.